ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சாச்சு. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுருங்க. இதை அலசி வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும், அதனால் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் உப்பு மஞ்சள் போட்டு ஊற வச்சிடலாம். காலிக்கிட்டு இது இருக்க ஞாபகம் இது அப்போவே போட்டு காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி வைக்கலாம். இந்த மசாலாலாம் எண்ணெயில் கலந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். காலிஃப்ளவர் கொஞ்சம் பச்சை வாசனை வரும். நல்லா வதக்கி விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி இது நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி போட்டு இந்த பொரியல் செய்யும்போது சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும். எல்லாம் போட்டு நல்லா கலந்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கணும். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஒரு 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவு கொடுத்துக்கலாம். இது ரொம்ப தேவையில்லை, சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே ஒரு கொதி வந்தோடனே வடிச்சிருக்கோம் காலிஃப்ளவர். அதனால் தண்ணி இதுக்கு தேவையான அளவு 1லேருந்து 1.5 டம்ளர் வச்சா போதும். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வேகணுன்னு நல்லா கிண்டி விட்டுருவாங்க. காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷம் ஆகும். வேகிறதுக்கு மீன் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். கொதிச்சு வேகும்போது கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கலாம். சூப்பரான எங்களுடைய வாழைப்பூ காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல் போடுவோம். காலிஃப்ளவர் போட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா வேறு போட்டு சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களே இதை வாசனை பார்த்து உங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.